வணக்கம். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தூசணம் செஞ்சுட்டு நாங்க அதிமுக இருந்து விலகிட்டோம்பா, எந்த கட்சிக்கு போனோம் நான் சொன்னோமா, சொல்லல, அதனால நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அமைதியாவே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எந்த கட்சியில போய் சேர போறாங்க. இதுல சந்தேகப்படுறதுக்குலாம் என்ன இருக்கு, தாவேக்காவில தான் போய் சேர போறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வரல. ஒருவேளை தாவேக்கா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு யூட்டர்ன் அடிச்சு அப்படி இந்த பக்கம் திமுக பக்கம் வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, குழம்பிட்டு இருந்தாங்க. ஸோ தாவேக்காவா திமுகவா தாவேக்காவா இப்படின்னு எல்லாரும் குழம்பிட்டு இருந்தேன்ல. ஏங்க எதுக்குங்க எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க, தாவேக்கா தாங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நாங்க என்ன பண்ண போறோம், தாவேக்காவில போய் தான் ஜாயின் பண்ண போறோம். அதுவும் சும்மாலாம் ஜாயின் பண்ண மாட்டோம். 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், 5 முன்னாள் அமைச்சர்கள், ஆக மொத்தம் 15,000 பேர்கிட்ட போய் நாங்க என்ன பண்ண போறோம், தாவேக்காவில இணைய போறோம். விஜய் தலைமையில, எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, விஜய் தலைமையில இவங்க போய் இணைய போறாங்க. இதுக்கு தான் சி விஜயபாஸ்கர் வெயிட் பண்ணியிருந்தாரு. நாங்க என்ன சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா, புசியானந்த் தலைமையில போய் இணையிறது, ஆதவர்ஜனா தலைமையில போய் இணையிறது, எங்களுக்குன்னு மவுஸ் இருக்குங்க, நாங்களாம் பவர்ஃபுல் லீடர் அப்படின்னும் பொழுது பவர் சென்டர் அவர் கிட்ட தான் நாங்க என்ன பண்ண முடியும், இணைய முடியும். சும்மா பவர் சென்டர் கீழே இருக்கிறவங்க கிட்ட நாங்க போயிட்டு இணைய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். சரி, அவர் பிறந்த நாள் அதுவும் அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம்ப்பா அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் டைம் கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டா நம்ம கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரி, கூடவே வெயிட் பண்ணுங்க, இன்னொரு விஜயபாஸ்கர் வராரு, அவரையும் கூட்டு வந்துடுறேன் கிஃப்டா. இத ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லா கடையிலும், அது போல இப்போ நீங்க பர்ச்சேஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா வரணும்ல, வெயிட் பண்ணுங்க, இன்னொரு விஜயபாஸ்கர் வராரு. ஆக மொத்த 2 விஜயபாஸ்கர் தாவேக்காக்கு தான்ப்பா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்து தாவேக்காவில இணைய போறதா இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமை எங்களுக்கு பிடிக்கல, அவரு எங்களை வந்து சரியா நடத்தல, எங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல இப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுகவில் இருந்து விலகினாங்க. ஆனா உண்மையில உட்காந்து யோசித்து பார்த்தா இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்னு வெளியே வந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல, எனக்கும் தோணுது. கன்ஃபார்மா எடப்பாடி பழனிசாமியோட அதிருப்தினால இவங்க வெளியே வரல. பவர் சென்டர்ல இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், பவர்ல இருக்கணும்பா. எதுக்குப்பா நம்ம பவர்ல இல்லாம அப்படி டம்மியா உக்காந்து இருக்குது, கை கெட்டு வாய் கெட்டாத தொழுவுக்கு நம்ம போயிடுச்சுன்னா தா இருக்கு, எட்டி பிடிச்சா பவர் வந்துட போகுது, அதுக்கு எதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறவர் சும்மா போகாம நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அவர்களை கூட்டு வந்தார். இப்ப சம்பவம் என்ன அப்படின்னா, 5 முன்னாள் அமைச்சர், 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஆக மொத்த 15,000 பேர் வாங்க அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டு என்ன பண்றாரு சி விஜயபாஸ்கர், தாவேக்காவில போய் இணைகிறாரு. மகாபலிபுரத்துல இதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இது நடக்க போகுது, அதுவும் விஜய் தலைமையில தான் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நான் ஒன்னா மத்தவங்க மாதிரி புசியானந்த் தலைமையிலயோ இல்ல ஆதவர்ஜனா தலைமையிலோ விரும்புறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. விஜய் தலைமையில இருக்கணும், அப்பதான் நம்ம அங்க பேர் பதிவாகும். பாத்தீங்களா, விஜய் தலைமையில எந்த அளவுக்கு சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைஞ்சிருக்கிறாங்க. இதா இப்ப கடம்பூர் ராஜு தான் போய் இணைஞ்சாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போய் இணைஞ்சாரு, எம்சி சம்பத்து போய் இணைஞ்சாரு. எல்லாம் யாருக்கிட்ட போய் இணைஞ்சாங்க, அவங்களும் முன்னாள் அமைச்சர் தான், அந்தந்த மாவட்டத்தில் அவங்களும் வந்து கோலோச்சினவங்க தான், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமா இருந்தவங்க தான். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது அவங்களாம் புசியானது தலைமையில தானே போய் இணைஞ்சாங்க. நான் அப்படி கிடையாது, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது தலைவர் அவருடைய தலைமையில தான் இணையணும் அப்படின்றதுக்காகவே நான் வெயிட் பண்றேன். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், ஆனா விஜய் தலைமையில தான் நான் இணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு விஜய் டைமை வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ இணைய போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் இருக்கிறாங்களே, அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளரா, ஒரு எம்எல்ஏவா, அமைச்சரா அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா அவர்கள். இவங்களுக்கு அடையாளம் அப்படின்னு ஒன்று கொடுத்தது அதிமுக. ஆனா அப்பேற்பட்ட அதிமுகவை துச்சமா எண்ணி அந்த அதிமுக மூலியமா பெற்ற எம்எல்ஏ பதவியை இவங்க ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவேக்கால போய் இணைகிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் மக்கள் என்ன முட்டாள்களா, ஏமாற்றுறீங்களா, துரோகம் பண்றீங்களா, உங்களை நம்பி தானங்க அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க எம்எல்ஏவா. அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்எல்ஏ
எம்எல்ஏ அப்படின்னும் போது அந்த மக்களுக்காக தானே நீங்க நிக்கணும். இன்னைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய ஆதாயத்துக்காக மக்களை நம்பி உங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அந்த மக்களுடைய நம்பிக்கையை அவமாக்கிட்டு இன்னைக்கு நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போறீங்களே, ஏன் அப்படின்னா தாவேக்காவுல சில பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஆட்டத்தை கலைச்சி ஆட போறாரு விஜய் அவர்கள். அமைச்சரவையில சில மாற்றங்களை கொண்டு வர போறாரு. முக்கியமா இந்த 2 பேருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அமைச்சர் சரத் அவர்களும் அமைச்சர் ஜெகதீஸ்வரியுடைய பதவிகள் இங்க பறிக்கப்படுது. ஏன்னா 2 பேர் மேலேயே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஒன்னு, ஜெகதீஸ்வரி அவர்கள் கீர்த்தனாவை பகைச்சு கொண்டது. இன்னொன்னு, அமைச்சர் சரத் அவர்கள் அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குல்ல. சோ இவங்க 2 பேரும் மேலேயே பிளாக் மார்க் இருக்குது. இந்த 2 அமைச்சர்களையும் விஜய் அவர்கள் நீக்கிட்டு விஜயபாஸ்கர் அவர்களையும் விஜயபாஸ்கர் அவர்களையும் உள்ள கொண்டு வருது. இங்க அழகு பார்க்கணும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அந்த மீதி 4 பேரு, அவங்க 4 பேர் எம்எல்ஏ சீட்டுல நிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய டவுட். நீங்க இப்ப இந்த 4 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்றீங்களா அப்படின்னு தான் கேள்விகள் எழுப்ப தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தொகுதியில மக்கள் கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு இல்லை. ஆனா இவங்க அப்படி கிடையாது. கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர், இந்த 2 விஜயபாஸ்கர்களும் தாவேக்காவில அமைச்சராக உறுதி. இந்த இடைத்தேர்தல் அவங்க நிக்கிறாங்க. கரூர்ல அவர் நிக்கிறாரு. அதுக்குதான் கரூருக்கு நம்ம விஜய் அண்ணா போயிட்டு என்ன பண்றாரு, பிரச்சாரம் செய்ய போறாரு. சோ கரூர்ல 41 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அன்னைக்கு போவாதிரியா, இன்னைக்கு போனார்னா சிஎம்மா தான் போவேன், வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கரூருக்கு நான் வந்தனா சிஎம்மா தான் வருவேன் அப்படின்னு சொன்னதை செஞ்சுட்டு இன்னைக்கு சிஎம்மா உள்ள போறாரு. அது மாத்திரம் இல்லாம பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர போறாரு. அங்க போயிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் இந்த தொகுதிக்கு வேட்பாளர், அவர் ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல செஞ்சுட்டு வந்துடுறாரு. நெருக்கத்துல எல்லாம் போக மாட்டார். சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் அதிகாரத்தை நோக்கி தான், பவரை நோக்கி தான் என்ன பண்றாங்க, தாவேக்கால போய் இணைறாங்க அப்படின்றது தான் நெசம். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க வந்து அவர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு, எல்லாரும் துரோகின்னு பட்டம் காட்டுறாரு, அவருக்கு தலைமை சரியில்லை அப்படின்னு. அந்த எடப்பாடி பழனிசாமி சைன் போட்டு தானங்க, அந்த எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணி தானங்க நீங்க ஜெயிச்சீங்க. நியாயமா இல்லையா? இவங்க தலைமை சரியில்லைனா, எடப்பாடி பழனிசாமி சரியில்லைனா அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க? 47 தொகுதியில தோத்து இருக்கு. நம்ம கரெக்டா ஜெயிச்சிருக்க கூடாதுல 47 தொகுதியிலையும், குறிப்பா விராலிமலையிலையும் கரூர்லயும் இவங்க 2 பேரும் தோத்து இருக்கணுமே எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லைனா. அந்த முகம் போயிட்டு பிரச்சாரம் செஞ்சதுனாலதான் ஜெயிச்சாங்க. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? சோ இதுல வந்து உன்னிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா தெரியுது, இவங்க அதிகாரத்தை நோக்கி இங்க பயணிக்கிறாங்க. சோ இதுல பயங்கரமான உள்ள வந்து பயங்கரமான பேரங்கள் நடந்திருக்குது, விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு தான் அதிமுகவுல பல பேர் என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. துரோகிகள் தங்களை விட்டு போனால் போகட்டும், இது கட்சிக்கு வளர்ச்சி தானே கண்டி, வீழ்ச்சி கிடையாது அப்படின்னு அவர் ஒரு விதத்துல என்ன பண்றாரு, கருத்துக்கள் முன்வைக்கிறார். சோ எப்படி பார்த்தாலும் இங்க தாவேக்காவுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அதை இவங்க பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம 5 முன்னாள் அமைச்சர்கள், 15 முன்னாள் எம்எல்ஏக்கள், ஆக மொத்தம் 15,000 பேர் பிரம்மாண்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு என்ன பண்றாங்க, போய் இணைறாங்க. அதிமுக ஜோலி முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளவுதான், மொத்தமா காலி ஆயிருச்சு, நான் காலி, மொத்தமா காலி அப்படின்ற மாதிரி தான் அதிமுக காலி அப்படின்னு சொல்லப்படுது. சோ புதுக்கோட்டையிலும் கரூர்லையும் அதிமுக வாஷ் அவுட் அப்படின்னு தான் பேச வேண்டும். சோ இவங்க 2 பேரும் போய் இணையறதுனால தாவேக்கா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க அப்படின்னு தான் கலை யதார்த்தமும் சொல்லுது. உண்மை எதுவோ அது நம்ம சொல்லிதானே ஆகணும். சும்மா நம்ம விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆப்போசிட்டா பேசிட்டு சப்போர்ட். உண்மை நிலவரம் என்ன? புதுக்கோட்டையில தாவேக்கா, புதுக்கோட்டையில அதிமுகவுல விஜயபாஸ்கர் எந்த அளவுக்கு கோலிச்சிருந்தாரு, கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேரும் அங்க போறதுனால ஒட்டுமொத்தமா கரூர்லயே புதுக்கோட்டையில வாஷ் அவுட் தானே அதிமுக. சோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த இடத்துல தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்றாங்கல்ல, அதை தான் நம்ம இங்க பார்க்க முடியும். சோ எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர்களால அதிமுக வாஷ் அவுட், தாவேக்காவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ தாவேக்காவில அதிகாரப்பூர்வமா 2 பேரும் இணைய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி ஒரு கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.